First, I would like to call lot number 1 P. Gautam Ram from 6th A3. Lot number 1 P. Gautam Ram from 6th A3. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. கௌதம் ராம். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கோடை விடுமுறையில் நான் படித்த புத்தகம் விளையாட்டாய் சில கதைகள். ஆசிரியர் P.M. சுதீர். இவரை பற்றி, இவர் மலையாளத்தை தாய்மொழியாக வைத்துக்கொண்டு தமிழ் பத்திரிகை உலகில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகிறார். இவர் எழுதிய ஸ்பின்னர் பூமி, பேசும் படம், தொடர்கள் நூல்களாக வெளிவந்தன. இனி நூலை பற்றி பார்ப்போமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலக அளவில் புகழ்பெற்று வாழ்றவங்க யார்? நிச்சயமாக விளையாட்டு வீரர்கள் தான். ஒருவர் புகழ்பெற்று வாழணும்னு நினச்சா நிச்சயமாக விளையாட்டு வீரராவதே சிறந்த தேவை. அதிலும் அந்த விளையாட்டில் சிறந்தவராக வல்லவராக இருந்து விட்டால் அவருக்கு கிடைக்கும் புகழுக்கும் பெயருக்கும் எல்லையே கிடையாது. சரி, ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அதில் நாம் எல்லாரும் என்ன ஆசைப்பட்டோம்? நம் நாடு தான் ஜெயிக்க வேண்டும், நம் நாடு தான் தங்கப்பதக்கத்தை எடுக்க வேண்டாம்னு நினச்சோம். சரி, IPL T20 மேட்ச் நடந்தது. அதில் நாம் எல்லாரும் என்ன ஆசைப்பட்டோம்? CSK தான் ஜெயிக்க வேணும், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிச்சோம் தானே. இப்படி கஷ்டப்பட்டு வந்த வீரர்கள், அப்படிப்பட்ட வீரர்கள் பின்னாடி நிறையா சவால்கள் தடைகள் இருந்தன. அப்படிப்பட்ட வீரர்கள் விளையாடிய காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான சுவையான சவாலான நிலவுகளின் தொகுப்பு தான் இந்த நூல் விளையாட்டாய் சில கதைகள். இந்த நூல் 100 தலைப்புகளை கொண்டது. இந்த நூல் 100 தலைப்புகளை கொண்டது. இந்த நூலிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, பனிக்காலத்தில் உள்ளரங்கில் விளையாட கண்டுபிடிச்ச விளையாட்டு என்ன தெரியுமா? கூடைப்பந்து. ஜப்பான் நாட்டோட அடையாளமான விளையாட்டு எது தெரியுமா? சுமோ விளையாட்டு. கிரிக்கெட்டில் வெறும் 3 ஓவரில் 100 ரன் அடித்த வீரர் யார் தெரியுமா? இந்தியாவின் நவீன அர்ஜுனன் யார் தெரியுமா? கிரிக்கெட்டில் ஒற்றைக்கண் புலி வீரர் யார் தெரியுமா? வெறும் 6 மணி நேரத்தில் முடிஞ்ச கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் எது தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். இந்த புத்தகத்தில் இது மாதிரி நிறையா செய்திகள் இருக்குது. ஒரு காலத்தில் நாடுகள் தங்கள் வலிமையை காட்ட போரிட்டாங்க. இப்போ விளையாட்டை பயன்படுத்துகிறாங்க. ஒலிம்பிக், காமன்வெல்த், ஆசியா போட்டிகள், உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள், உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் என போட்டிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் என்ன ஆகும்? நாடுகளுக்குள்ள நட்பு பெருகும், பகை குறையும். விளையாட்டின் அருமையும் நானும் விளையாட்டு வீரராகி சாதனை படைக்க நம்பிக்கை கொடுத்த இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் கூட 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கு. அது நம்மளுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருந்துச்சு. இதான் விளையாட்டின் சக்தி. நன்றி, வணக்கம். விளையாட்டு போட்டிகளை பற்றி அழகாக பேசிய கௌதம் ராம் என்ற மாணவனுக்கு பாராட்டுக்கள்.